மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். எந்த நான் ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே என்ற ஒரு அருமையான பாடல் வரிகளோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்கள் வாயிலாக உங்களோடு பேச, அன்பை பரிமாறிக்கொள்ள ஆவலா இருக்கிறோம். அந்த விதத்திலே நம்முடைய இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஃபாதர், நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப அழகாக ட்ரிம்லாம் பண்ணி சிறப்பாக ட்ரிம் பண்ணி பயங்கரமாக இருக்கிறீங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். அதுவும் சிறப்பான நாள் இல்லையா ஃபாதர்? அது வேறு நம்மளுடைய மாதா தொலைக்காட்சி 12 வருடங்கள் நிறைவு செய்து 13வது வருடத்தில் அடி எடுத்து வச்சிருக்கு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. இனியதங்கள் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஃபாதர். நன்றி. நன்றி. ரொம்ப எப்படி ஃபீல் பண்ணுறீங்க 13வது வருடம்? ஃபீலிங் வந்து என்ன, உண்மையிலே ரொம்ப நம்மளுக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா இதெல்லாம் பெருசாக எங்கே போகுது, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய குரூப் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு டீம் வந்து அவங்களுக்கு நல்லா போயிட்டுருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இவர்களுக்கு மத்தியில் வந்து இப்போ இன்றைக்கி நல்லா போகிறது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் அடுத்தடுத்து மாதா தொலைக்காட்சி மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு யூத் விங் தனியாக, இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஏஐயில் ஒரு சேட் பிளாட்ஃபார்ம், அப்புறம் மற்ற நாடுகளில் வந்து இதற்கான அமைப்புகள், இன்னும் மாதா தொலைக்காட்சி எதிர்கால திட்டங்கள்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் வந்து போயிட்டுருக்கு. அப்போது இட்ஸ் நாட் ஒரு மாதா தொலைக்காட்சி நடத்தணும் அதோடு நிற்கலை, அதையும் கடந்து பல்வேறு காரியங்கள். அப்போது இவ்வளோ விஷயங்களும் வந்து நம்மளால் கடவுள் நம்ம வழியாக செய்கிறாரு அப்படின்னு நினைக்கையில் வந்து ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு வந்து கடவுள் நம்மளை நம்புகிறாரு, மக்களும் நம்மளை வந்து நம்புகிறாங்க. சரி, இவங்க எல்லாம் கரெக்டாக செய்வாங்க அப்படின்னா மக்களுடைய நம்பிக்கையை நம்மளால் சம்பாதிக்க முடியலைன்னா நம்மளால் பெருசாக எதுவும் செய்ய முடியாது. என்ன செஞ்சாலும் வந்து அது போய், ஏன்னா எவ்வளோ வேலை செஞ்சாலும் என்ன பண்ணாலும் அது அல்டிமேட்டாக யாருக்காக செய்கிறோம்னா மக்களுக்காக, அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் நம்முடைய பணி. அப்போ இங்கே செய்யப்படுகின்ற ஒவ்வொரு காரியமும் மாதா தொலைக்காட்சி, அதிலிருந்து நம்ம அடுத்தடுத்து உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயமே வந்து அது மக்களுக்காக தான். இதில் தனிப்பட்ட நபர்கள் இங்கே யாருமே கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப நிறைவாக மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போது இன்றைய நாளில் வந்து ஆக்சுவலாக முக்கியமாக நம்ம மாதா தொலைக்காட்சிக்கு அதனுடைய நிகழ்ச்சிகள் தொடக்க காலத்தில் நம்ம ஏஞ்சல் கொயர் அப்படின்னு நம்ம ஒரு ஏறக்குறைய ஒரு 80-90 பாடற் குழுவினர் தமிழகம் முழுக்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. தொடக்க காலத்தில் பண்ணோம் ஒரு நிகழ்ச்சி. பிறகு நிறைய நம்ம வந்து புனித வாரத்தில் வரக்கூடிய பாடல்களெல்லாம் வந்து எவ்வாறு நல்லா பாடலாம், இது மாதிரி நிறைய காரியங்கள் இதில் நம்மள்ட்ட முழு மூச்சாக நம்மள்ட்ட ஈடுபட்டு நமக்கு உதவி செய்து நம்மை வழி நடத்திய திருவாளர் பேராசிரியர் பிரிட்டோ இந்த வாரம் அவங்க வந்து இறையடி சேர்ந்தார்கள். ஒரு துக்கமான ரொம்ப விஷயம். ஏனென்றால் அவ்வளோ தூரத்துக்கு அவருடைய வாழ்வு இவ்வளோ விரைவாக முடிந்துவிடும் என்று யாருமே நினைக்கல, அவரே நினச்சிருக்க மாட்டார். மாதா தொலைக்காட்சியோடு நிறைய இந்த இறை இசை சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு வந்து நமக்கு ரொம்ப துணையாக இருந்திருக்கிறாரு, பெரிய வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் இன்றைக்கு. அதனால் மாதா தொலைக்காட்சியுடைய இனிய இதயங்கள் சார்பில் நான் அவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காக நாம் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்திற்கு நமது ஆறுதலையும், ஏன்னா அஃப்கோர்ஸ் அவ்வளோ பெரிய மனுஷன், அவருடைய என்ன சொல்கிறது இல்லாமையை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு சற்று கடினமான ஒரு காரியம்தான். அவருடைய மகன், அவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும். அதனால் அத்தனை பேருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் என் மனம் நிறைந்த அனுதாபங்கள், ஜெபங்கள். கடவுளின் கடவுள் உங்களுக்கு எப்பொழுதுமே ஆறுதலாக இருப்பார், நாங்களும் ஆறுதலாய் இருப்போம் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு அவருக்காக இந்த நாளிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் என்ற இந்த ஒரு சோகமான ஒரு செய்தியை இனி எங்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்வதிலே உண்மையிலே, ஏன்னா அந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் அவர் வந்து. அதனால் ரெண்டாவது இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு யூ, உங்களுக்கும் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு அவர்
சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்துடைய முன்னாள் பேராயர் சின்னப்பா அவருடைய ரொம்ப நெருங்கின அவருடைய அக்கா பையன், அக்கா மகன். அதனால் அந்த இசை குடும்பத்தில் இருந்து அவரும் அவர் பெரிய மனிதர். ஏன்னா அந்த காலத்திலே வந்து இசை வந்து முறைப்பிரகாரம் படித்தது இல்லாமல் அதில் வந்து முனைவர் பட்டம் வரைக்கும் அவர் பெற்று ஜெர்மனி நாட்டில் வந்து அங்கெல்லாம் ப்ரொஃபஸராக இருந்தவர், மியூசிக் டீச் பண்ணவர். அதனால் இறை இசையை பொறுத்த மட்டும் வழிபாட்டு இசையில் வந்து முழு ஞானம் பெற்றவர். நிறையா அவருடைய பாடல்கள் வந்து நிறையா நம்ம பாடுறோம். ரொம்ப மக்களுக்கு எல்லாருமே ரொம்ப பரிச்சயமான பாடல்னு சொல்லி சொன்னோம்னா இந்த நம்ம ஆவியானவர் பரிசுத்த ஆவி, அந்த பாடல் வந்து அவரே எழுதி இசையமைச்ச பாடல். அஃப்கோர்ஸ் இசை மியூசிக் டைரக்ஷன் வந்து எக்ஸ் பால்ராஜ், பட் அந்த பாடலை எழுதி இயற்றியவர் வந்து அவர் தான். அது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. அதனால் இந்த நாளில் அவரை நாம் நினைவு கூறுவோம், அவருக்கு ஆட்சேபிப்போம். இந்த நேரத்தில் தொடர்ந்து கடிதங்களை நம்ம வந்து கேட்போம். அதனால் இது ஒரு சின்ன இடம், ஏன்னா அவரை நினைவு கூற வேண்டும் என்பது நமது கடமை. அதனால் அவரை நினைவு கூர்ந்தேன். அடுத்ததாக நம்ம ஜலஜாமா முதல் இந்த சிறப்பு வாரத்தில் வந்து மாதா தொலைக்காட்சியின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒளிபரப்பக்கூடிய ஏதோ ஒரு பாடல் வெளிவரப்போகுது அப்படின்னு சொல்லி போட்டுகிட்டே இருக்காங்க. அது பார்க்க நல்லா இருந்தது அப்படின்னு. கண்டிப்பாக அம்மா வந்து அந்த பாட்டை கேட்டு ரசிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அதே போல் வந்து ஃபாதர், திரைக்கு பின்னாடி நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொருத்தவங்களையும் பற்றி இந்த நாட்களில் வந்து ஒளிபரப்பு செய்து அவளை பற்றி சொல்லி அந்த நிகழ்வுகள் ரொம்ப அருமையாக இருந்தது. எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறைந்திருப்பவர்களை போய் தேடி கண்டுபிடிச்சி தேர்ந்தெடுத்தாரோ, அதுபோல் இவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் திரைக்கு முன்னாடி அவர்களை சொல்லி அவர்களுடைய புகழை பரப்பியது ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் இந்த 12வது ஆண்டுகள் நிறைவு செய்து 13வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற மாதா தொலைக்காட்சி பணிபுரியக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் சிறப்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும், அதோடு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, உலகம் முடிகிற வரைக்கும் இந்த மாதா தொலைக்காட்சி வந்து இருக்கணும், இறையாட்சி பணியை செய்யணும். அதுக்கு வாழ்த்துக்களுக்கும் அதே போல் அவங்களுடைய சிறப்பான ஜபத்தையும் அவங்க சொல்லி பதிவு செய்கிறாங்க. நன்றிம்மா, நன்றி ஜலஜாம்மா. என் மனம் நிறைந்த நன்றி, பாராட்டுக்கள். ஏற்கனவே நீதங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அவங்க வந்து பார்வை திறன் இல்லாதவர்கள். ஆனால் அதே பார்வை திறன் இல்லாத மாணவ மாணவிகளுக்கு பாடம் புகட்டிய ஆசிரியை அவங்க வந்து. அதனால் இப்போ வந்து ஓய்வு நிலையில் இருக்கிறாங்க. அதனால் ஜலஜாமாவுக்கு நம்ம மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஜெபங்களும் கடவுளின் ஆசீர்வாதம். தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக நம்முடைய லூர்து அமலராணி அம்மா திருக்கோயிலூர்லேருந்து, கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, வெற்றி என்பது மற்றவர்களை தோற்கடிப்பதல்ல, நேற்று இருந்த உன்னை விட இன்று நீ சிறப்பாக இருப்பதே வெற்றி என்பதற்கு ஏற்ப சிறப்பான வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்வு வாழ நாளும் நம்மை வழிநடத்தும் நமது மாதா தொலைக்காட்சி பணிக்கென ஜெபித்து எழுதுகிறேன் தந்தையே. இவ்வருட பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகள் பல மண்டலங்களில் இருந்து நமது பாரம்பரிய கொண்டாட்டங்களை சிறப்புடன் ஒளிபரப்பியது மிக அருமை. பொங்கலோ பொங்கல் நிகழ்ச்சியில் தாங்களும் அருட்பணியாளர்கள் மற்றும் தொலைக்காட்சி பணியாளர்களும் பங்கேற்று விளையாட்டுகள் போட்டிகள் வைத்து கொண்டாடியது மிகுந்த உற்சாகத்தை தந்தது. அருட்பணி அடைக்கலராஜ் அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து ஆடியதும் மிக சிறப்பு. கோல போட்டிகள், அதை பார்த்து தாங்கள் அளித்த கமெண்ட்டும் நினைவில் இருக்கிறது. இந்த முறை போஸ்கோ தம்பியின் தொகுப்பும் தமிழ்ஜோவின் திறமைக்கு ஈடு கொடுத்தது, பாராட்டுக்கள். மண்ணோடு விளையாடு நிகழ்ச்சியை தமிழ்ஜோ தொகுத்தளித்ததும் எப்போதும் போல் நன்றாக இருந்தது. இந்த பிள்ளைகள் அனைவரும் நமது மாதா தொலைக்காட்சியின் தாளந்துகள் தந்தையே, இறைவனுக்கு நன்றி. புது வருட துவக்கத்திலேயே தாங்கள் மேற்கொண்ட ஐரோப்பிய பயணம், திருத்தந்தையை சந்தித்தது, அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், அவரிடம் எல்லோருக்காகவும் தாங்கள் ஜெபிக்க கேட்டுக்கொண்டது, அருட்பணி இம்மானுவேல் மரியான் அருட்சகோதரியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், அவருக்கு தாங்கள் அளித்த பரிசுகள் அனைத்தும் என்னை மகிழ்ச்சியடைய வைத்தது. தொடர்ந்து 4 திருத்தந்தையரையும் சந்திக்கும் பாக்கியம் தங்களுக்கு ஆண்டவர் தந்துள்ளது மிகப்பெரிய ஆசீர், சிறப்பு. 29/12/2025 அன்று ஒளிபரப்பான புத்தகம் பேசுகிறது பகுதியில் அருட்பணி ராஜ்குமார் அவர்களின் வைட் ஐஸ் என்ற புத்தகத்தின் மொழிபெயர்ப்பான இமைக்காத கண்கள் என்ற தலைப்புடன் சகோதரி இமாக்குலேட் பிலிப் அவர்களின் புத்தகம் பற்றிய பகிர்வு நினைவில் நிற்கிறது. ஸ்கிரீன் அடிக்ஷன் பற்றியும் பாதிக்கப்படும் குழந்தைகள் பற்றியும் பார்னோகிராஃபி டான் போஸ்கோ சென்டர் ஃபார் மீடியா ஹாஸ்பிட்டல்ஸ் இதிலிருந்து விடுபடுவது எப்படி என்பது பற்றிய விளக்கம், குடும்பத்தில் உள்ளோர் குழந்தைகளுடன் உட்கார்ந்து அவர்களை கவனிப்பது,
அவர்களுடன் கூட நடப்பது போன்ற ஆலோசனைகளை அருமையாக விளக்கினார். விவிலிய மாந்தர்கள் நிகழ்ச்சிக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியில் இந்த சகோதரியை பார்த்தது மகிழ்ச்சியை தந்தது. 8/1/2026 அன்று ஒளிபரப்பான வாழ்வு தரும் இறைவார்த்தை பகுதியில் ஆண்டவரின் திருமுழுக்கு பற்றிய அன்றைய தினத்தின் இறைவார்த்தைக்கான விளக்கங்கள் சிந்திக்க வைப்பதாக இருந்தது. ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கின் தொடர்ச்சிதான் நம்முடைய திருமுழுக்கு. நம் தூய ஆவியால் ஆற்றலூட்டப்படுவதையும் ஒவ்வொரு ஞாயிறு திருப்பலியும் நம்மீது தெளிக்கப்படும் புனித நீர் இதை நினைவு கூறுவதையும் பாஸ்கா விழாவில் புனிதப்படுத்தப்படும் நீரும் இதையே வலியுறுத்துகிறது என்றும், ஆலயம் என்பது புனிதர்களின் அருங்காட்சியகம் அல்ல, அது பாவிகளின் மருத்துவமனை என்ற கூற்றும் அருட்பணி ஜான் போஸ்கோ மற்றும் தந்தையர் பகிர்ந்தது அருமையான விளக்கம். முழுக்கு ஞானஸ்தானமோ கொஞ்சம் தண்ணீர் ஞானஸ்தானமோ என்பதோ முக்கியமல்ல, திருமுழுக்கால் வரும் விளைவுதான் முக்கியம் என்பது எத்தனை யதார்த்தம். ஞாயிறு தோறும் திருப்பலி, வருடந்தோறும் இந்த விழாவை கொண்டாடி இருந்தாலும் தூய ஆவியார் மூலம் ஒவ்வொரு முறையும் அளிக்கும் விளக்கங்கள் எத்தனை புதுமை, அருமை. தொடர்ந்து எழுத விழைந்து ஜபத்துடன் லூர்து அமலராணி, திருக்கோயிலூர். ரொம்ப 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 நன்றிக்கா. எப்படி உட்காந்து இந்த மாதிரி யோசிப்பீங்க? அஃப்கோர்ஸ் அதில் கருத்துக்கள் வந்து நம்ம கேட்குறோம் இல்லைங்களா? கருத்துக்கள் கேட்குறோம். கேட்ட பிறகு அந்த கருத்துக்களை வந்து உள்மயமாக்கி நம்ம லைஃபோட வந்து ஒன்றாக்கி பிறகு அதிலிருந்து வரக்கூடிய வெளிப்பாடு இதுதான் அவங்களுடைய கடிதம். அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்புக்கா. குறிப்பாக அந்த போஸ்கோ சொன்ன அந்த வாழ்வு தரும் இறைவாத்தில் சொன்ன விஷயங்கள், இந்த ஆலயங்கள் என்பது ஏதோ வந்து சும்மா ஜஸ்ட்டு புனிதர்களாக இருக்கக்கூடிய ஒரு இடமா, அது மோட்சம், கரெக்டு. பட் ஆலயம் என்பது நாம் மனமாற்றத்திற்காக ஆண்டவரை தேடி நமது துக்கங்கள், பாரங்கள், கஷ்டங்கள், பாவங்கள் எல்லாத்தையும் வந்து அறிக்கை செய்து ஆண்டவரோடு இணைந்து கொள்வதற்கான ஒரு அழகான ஒரு இடம். கடவுளுடைய பிரசன்னம் முழுமையாக உணர்ந்து கொள்ள, கடவுளுடைய பிரசன்னம் உலகம் ஃபுல்லாக இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் போன உடனே அந்த இடம் நமக்கு உணர்த்துகிறது. உலகம் ஃபுல்லாக நம்ம சுற்றினோம். நேற்று கூட நான் ஒரு நேற்று முந்தானேத்தோ நான் பார்த்தேன். ஒரு பெரிய பைலட்டு பல ஆண்டு 30-40 ஆண்டுகள் வந்து பைலட்டாக வேலை செஞ்சு ஓய்வு பெறாரு. அவர் கடைசியில் என்ன, நான் உலகம் ஃபுல்லாக நான் சுற்றிட்டேன், ஆனால் உலகத்தில் எந்த இடத்துக்கு எங்கே போனாலும் பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லாயிருக்கு. த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் மீ இன் த வேர்ல்டு இஸ் மை ஹவுஸ் அப்படின்றார். எல்லா உலகத்தில் எல்லா நாடுகளும் வந்து ஃப்ளை பண்ணியிருக்கிறாரு பைலட்டு. த பெஸ்ட் பிளேஸ் வந்து வீடு தான், வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவருடைய அனுபவத்தில் சொல்கிறார். அப்போது நம்ம உலகத்தில் எல்லா இடத்துலையும் வந்து கடவுள் இருக்கிறார் இல்லைன்னு சொல்லி சொல்கிறதுக்கு இல்லை. த பெஸ்ட் பிளேஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் காட், கடவுளை உணர்ந்து கொள்வதற்கான, அனுபவிப்பதற்கான ஒரு சிறப்பான ஒரு ஒரு இடம் என்று சொன்னால் அது ஆலயம். அதனால் ரொம்ப சந்தோஷம்க்கா. மீண்டும் நன்றி. கடவுளின் ஆசிரியரான உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக நம்முடைய கடந்த வாரம் இந்த ஆவூர் இறைமக்கள் வந்து நன்றி கடிதமாக எழுதியிருக்காங்க. இன்னும் நிறைய கடிதங்கள் இருக்குது ஃபாதர். நம்ம ஒவ்வொரு வாரமும் அவங்கள வந்து நம்ம வாசித்து நன்றி செலுத்துகிறோம். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான்சி ஃபாதர் அவங்க எழுதியிருக்காங்க. வீரமா முனிவர் வாழ்ந்து சென்ற எம் ஆலயத்தை உலகிற்கு ஒளிபரப்பிய மாதா டிவியில் பணிபுரியும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எம் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அடுத்ததாக தேவ் சிங், வணக்கம். ஆவூர் புனித பெரியநாயகி மாதா திருத்தலத்திற்கு 5 குருமார்களுக்கு அன்னதான நிகழ்வு நடைபெற்ற போது அங்கு வந்து பதிவு செய்து மாதா தொலைக்காட்சிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஜெயமேரி ஆவூர் ஃபாதர், வணக்கம். மாதா டிவிக்கு நன்றியை தெரிவிக்கிறேன், நன்றாக இருந்தது. நாங்கள் தெரிந்து கொள்ளாதவை பற்றியும் மிக சிறப்பாக நீங்கள் தெரிவித்தீர்கள். மேலும் ஒரு சிறிய வேண்டுகோள், எங்களின் தேர் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அத்தேரினை முழுமையாக காட்டியிருந்தால் இன்னும் பல மக்களுக்கு செல்வதற்கான ஆர்வத்தை தூண்டும் என நினைக்கிறேன். நன்றி ஜெயமேரி ஃபாதர். அடுத்ததாக லோவிகா, கடந்த 18ஆம் தேதி ஞாயிறு அன்று எம் ஆலயத்தின் வரலாற்றை மாதா டிவியில் 12:30 மணிக்கு ஒளிபரப்பியமைக்கு ஆலயம் அறிவோம் ஆவூர் அதை காட்டியமைக்கு நன்றிகள் தெரிவிக்கிறோம். அடுத்தது செல்வராணி ஃபாதர், மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் எமது ஆவூர் புனித பெரியநாயகி மாதா ஆலயத்தை ஒளிபரப்பு செய்தமைக்கு எம் நன்றிகள். ஸோ இவங்க திருச்சி ஆவூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. அதே போல் கடந்த வாரம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதையும் அவங்க தொடர்ந்து கடைபிடித்து எழுதுவாங்கன்னு நம்புகிறோம். வெரி குட். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக, பாராட்டுக்கள்.
ஏற்கனவே போன வாரம் நிறையா பாராட்டுகள் சொன்னேன். இந்த வாரம் கண்டினியூஸாக நான் பாராட்டுறேன். நல்ல ஒரு முன்னெடுப்பு. நீங்கள் அடையாளம் காட்டியதற்கு மாதா தொலைக்காட்சிக்கு நன்றி என்று சொல்கின்ற உங்களது தாராள உள்ளத்தை நான் மீண்டுமாய் பாராட்டுகிறேன். போன வாரம் உங்களுக்கு நான் சொன்னேன், உங்கள் ஊரிலிருந்து மாதா தொலைக்காட்சிக்கு மாதந்தோறும் ஒரு 100 ரூபாய் குறைந்தது தருகின்ற நபர்களை கண்டு அடையாளம் கண்டு நீங்கள் அதற்கான ஏற்பாடுகளை இந்த குழு செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன். எதிர்பார்த்தேன் இருக்கிறேன். நான் மறக்கவில்லை. நீங்களும் மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்தது நம்முடைய அமலா இறுதிராஜ், அவங்க பெங்களூர்லேருந்து. ஃபாதர், லாஸ்ட் டைம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். இப்போ நியூ இயர் அதனுடைய வாழ்த்து செய்தி ஃபாதர். ரொம்ப ஸோ க்ரீட்டிங்லேயே லெட்டரையும் எழுதிட்டாங்க சார். ரொம்ப அழகாக. ஹாப்பி நியூ இயர் 2026. எங்களுக்கு இறை ஆசிரால் கிடைக்கப்பட்ட என் அன்புள்ள தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கும், நம் தந்தையர்கள் மற்றும் அன்னையின் இல்லத்தில் அயராது உழைத்து வரும் எங்களின் தமிழ்ஜோ, நிர்மல் போஸ்கோ, எல்லா சகோதரர் சகோதரிகளுக்கும் என் அன்பின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அன்புள்ள என் தந்தையே, நீங்கள் எப்படி உள்ளீர்கள்? எல்லா தந்தையர்களுக்கும் முன்னாள் தந்தையர்களுக்கும் சேர்ந்து இந்த புதிய ஆண்டில் ஜெபிக்க சித்தமாக இருக்கிறேன் தந்தையே. நமக்காக கொடுக்கப்பட்ட நம் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் நமக்கு கிடைத்தது பெரும் ஆசீர்வாதமாக உள்ளது தந்தையே. நம் இறை தந்தைக்காகவும் அனுதினம் ஜெபிக்கிறேன் தந்தையே. இந்த ஆண்டில் கிடைத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றிகள் சொல்லி ஜெபிக்கிறேன் தந்தையே. புத்தாண்டின் நிகழ்ச்சிகள், கண்கொள்ளா காட்சிகளை கண்டு மகிழ்ந்து வருகிறேன் தந்தையே. புத்தாண்டில் 10 மணி ஆராதனை, அன்பின் திருப்பலிகள், புத்தாண்டில் தந்தையர்கள் துதி ஆராதனை பாடல்கள் அருமை தந்தையே. ஒவ்வொரு முறையும் நான் மாதா டிவியால் கிடைத்த நன்மைகளை பற்றி சொல்ல வருவேன். வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும். ஆனால் இந்த புதிய ஆண்டில் கட்டாயமாக இதை பதிவிட்டால், இலையில் சோறு போட்டுவிட்டு குழம்பு ஊற்றாமல் விட்டால் எப்படி இருக்குமோ அப்படி ஆகிவிடும். என் மனமாற இதை எழுதி உங்களோடு பகிர்ந்து கொண்டு, இந்த ஆண்டின் ஆசிர் உங்களிடமிருந்து எனக்கு என் குடும்பத்துக்கும் கிடைக்கணும் என்று முழங்காலில் இருந்து வேண்டிக் கொண்டு கடிதம் தொடர ஆசைப்படுகிறேன் தந்தையே. இத்தனை ஆண்டுகளாக நான் மாதா டிவியின் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்ந்திருக்கிறேன். என் மகள் 3வது பிள்ளைக்கு திருமணத்தில் பல தடைகள் இருந்தது. ஆராதனையில் 1 மணி நேரம் அமர்ந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் தந்தையே. என்ன ஆச்சரியம், குருக்கள் கன்னியர்கள் என்று சேர்ந்து அந்த திருமணம் ஆகி முடிந்தது. 2வது பெண் குழந்தைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தார். 2வது மகனுக்கு கடன் தொல்லையால் அவதிப்பட்டான். அதற்கும் இறைவன் கருணை காட்டி கடன்கள் அடைக்க பெற்று அவனுக்கு ஒரு நல்ல இடத்தில் வேலை கிடைத்தது. மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவனுக்கும் 2 பெண் குழந்தைகள் ஆசீர்வதித்தார். முதல் கனி மகள் ராணி. அவர் ஒரு கன்னியர். அவர் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள், சோதனைகள். என்னிடம் ஜெபிக்கும்படி கேட்பார்கள். ஆராதனையில் அழுது ஜெபித்தேன். மகளுக்கு எல்லா கஷ்டங்களையும் நீக்கி அவர் எல்லாம் சகித்து கொள்ளும்படி மனதை கொடுத்தார். இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். என்னிடம் சில பேர்கள் குழந்தைக்காகவும் திருமணத்திற்காகவும் சில காரியங்களுக்காகவும் ஜெபிக்க சொல்வார்கள். நானும் ஆராதனையில் எழுதி வைத்து ஜெபிப்பதில் அவர்களுக்கு அத்தனையும் ஆசீராக கொடுத்தார். நான் மனதால் சில துன்பங்களை தாங்க முடியாமல் அழுது ஜெபிப்பதில் எனக்கு மன தைரியமும் பக்குவமும் எல்லாம் வழங்கினார் ஆண்டவர். இவைகள் எல்லாமே பல வருடங்களாக நான் மாதா டிவி பார்த்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களாக மாதா நம் தாயிடம் பெற்றுக்கொண்டேன் என்பதை மன மகிழ்ச்சியோடு உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் தந்தையே. எனக்காக இந்த மடலை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் தந்தையே. நன்றி தந்தையே. இந்த புதிய ஆண்டில் இறைவன் மாதா குடும்பத்தினரை ஆசீர்வதிக்க வேண்டிக் கொண்டு இந்த கடிதம் எழுதியவர்க்கும் இதை வாசித்த போஸ்கோவுக்கும் நன்றி தந்தையே. அமலா இறுதியராஜ், பெங்களூர். ரொம்ப 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 நன்றிம்மா. அமலா இறுதியராஜ், பெங்களூர் ரெகுலராக கடிதம் எழுதிக்கிட்டே இருக்கீங்க. இந்த தடவை ஒரு பெரிய சாட்சிய கடிதமாக உங்கள் குடும்பத்திற்கும் உங்களால் மற்றவர்களுக்கும் கிடைத்த நிறைய ஆசீர்வாதங்களை குறித்து, இது முழுக்க முழுக்க உங்களது முழுக்க ஆழமான நம்பிக்கை. என் நற்கருணை ஆண்டவரிடத்திலே நான் பேசுகின்ற பொழுது, அவரிடத்திலே என் கண்ணீரை நான் தருகின்ற பொழுது அவர் எனக்கு பதில் அளிப்பார், என்னை வழி நடத்துவார் என்று நீங்கள் நற்கருணை ஆண்டவர் மீது நீங்கள் வைத்திருந்த அதீத நம்பிக்கை, விசுவாசம். மாதா தொலைக்காட்சி அதற்கு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு தளமாக இருந்திருக்கிறது. அதனால் மாதா தொலைக்காட்சி எந்த புதுமையும் செய்ய முடியாது, வாய்ப்பும் இல்லை. அதில் இருக்கிற ஃபாதர்ஸ் எங்களாலையும் முடியாது. புதுமைகளை செய்கின்றவர், ஆசீர்வாதத்தை தருகின்றவர், நம்மை வழி நடத்துகின்றவர் நமது ஆண்டவர் மட்டுமே.
அதனால் அதை ரொம்ப உறுதிப்பாட்டுடன் நம்ம மாதா தொலைக்காட்சி இந்த மாதிரி வீட்டில் இருந்து ஜெபிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வழித்துணையாக இருக்குது, ஒரு வழிகாட்டியாக. நீங்கள் நல்லா ஜெபம் செய்யுங்க, இந்த நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அந்த நற்கருணை ஆராதனை அங்கே இருக்கிற தந்தையர்கள் நாங்கள் எல்லாரும் மற்றவர்களும் இணைந்து ஒரு குடும்பமாய் ஜெபிக்கிறோம். ஏன்னா வீட்டில் மற்ற எதையாச்சும் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காமல் அந்த நேரத்தில் மாதா தொலைக்காட்சி உங்களோடு ஜெபிப்பதற்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவ்வளவு காரியம் நடந்ததற்கு முழுக்க உங்கள் நம்பிக்கை, உங்களது விசுவாசம், அதற்காக கடவுள் உங்களுக்கு கொடுத்த பரிசு. அதனால் சந்தோஷமாக இருங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த மாதிரி மாதா தொலைக்காட்சி மக்களுக்கு ஜெபிப்பதற்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறதே, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழித்துணையாக வந்து கொண்டிருக்கிறதே என்று நினைக்கின்ற பொழுது எங்களுக்கும் அது நிறைவு தான், சந்தோஷம்தான். நல்ல மனநிறைவோடு நல்ல சுகத்தோடு நீங்கள் இருக்க ஜெபிக்கிறோம். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. இறுதியாக ஃபாதர் ஒரு கடிதம். இது வந்து நம்முடைய மாதா தொலைக்காட்சி, மாதா ஒரு தொலைக்காட்சி அப்படின்னு ஒரு பாடல் வரி வந்தது போல ஈஸ்டர்லின் ஃபாதர் திசையன் விலையிலிருந்து அவங்க எழுதுவாங்க அடிக்கடி. ரொம்ப அருமையான ஒரு கடிதம், பெரிய கவிதை, மொழி நடை ரொம்ப அழகா இருக்கும் ஈஸ்டர்லின். கண்டிப்பா ஃபாதர், அவங்களது ஒரு அருமையான கடிதம். இயேசு வாழ்க, உம் நாமம் வாழ்க, கன்னிமரியே வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஃபாதர், என் மனம் கவர்ந்த மாதா தொலைக்காட்சிக்கு இது நான் எழுதும் 8வது காதல் கடிதம் மற்றும் பிறந்த நாள் வாழ்த்து கடிதம். மகிழ்ச்சியின் மழையிலே மாந்தர்கள் நனையவே வந்தாய் நீ, எல்லா தொலைக்காட்சியிலும் மாணிக்கமாய் விளங்கினாய் நீ, சிற்றின்ப ஆசைகளை மறக்கடிக்கும் பேரின்பம் நீ, எங்கள் ஆன்மாவின் அழகு நிலையம் நீ, கடவுளின் பிள்ளைகளுக்கு கற்கண்டு நீ, மனித மனங்களை மாசற்றதாய் மாற்றும் மாணிக்கம் நீ. உன்னை காணும் ஆன்மாக்கள் ஆன்மீகத்தில் முக்தி அடைந்து முத்துக்களாக ஜொலிப்பது நிச்சயமே. காலையில் எழுந்ததும் கண்கள் ஏங்குது உன்னை காண, உன்னை நாளும் கண்டு கவலைகள் நீங்குது தன்னாலே. உன்னை காணும் ஆன்மாக்கள் திருந்தும், திருப்பாடல்கள் பாடி ஆண்டவரை போற்றி தினம் துதிக்கும். உன்னை கண்டால் அருங்கம்புள்ளும் ஆன்மீகமடையும், இயேசுவே ஆண்டவர் என அது போற்றி புகழ்ந்து துள்ளும். உன்னை காண உடம்பில் உள்ள ஹார்மோன்கள் எல்லாம் கடவுளை காதல் செய்ய தானாக தூண்ட, கடவுளின் பின் சென்று அவரின் கட்டளைகளை தவறாமல் கடைபிடிக்கிறோம். முன்பு பொழுதுபோக்கு சேனல்களை கண்டு எங்கள் பொழுது வீணாய் போனது, இப்பொழுது உன்னை கண்டு எங்கள் பொழுது பொன்னாய் ஆனது. இனிய ஊடகமே, உன்னை நாளும் கண்டு இயேசு ஆண்டவர் என் உயிரானார், கன்னி மரியாள் என் இதயத்தின் கலங்கரை தீபமானார், புனிதர்கள் அனைவரும் என் வாழ்விற்கு வழிகாட்டி ஆயினர். உன் ஊடக வழி ஆராதனை நிகழ்ச்சியை காணும்போது எங்கள் ஆன்மாக்கள் புல்லரித்து புனிதமடைகிறது. எங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியம் நீ பூமி வந்தது அசத்துது உன் ஊடக வழி நிகழ்ச்சிகள், பூங்காற்றும் உன் புகழ் பாடி பாராட்டு கடிதம் எழுதும். உன் அடுத்த ஆண்டு பிறந்த நாளுக்கும் என் காதல் கடிதம் உனக்கு வரும். மொத்தத்தில் நீ மாதா தொலைக்காட்சி அல்ல, மாதா வாழும் ஆலயம். என் மனம் கவர்ந்த மாதா தொலைக்காட்சிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், நன்றி. இவள் மாதா தொலைக்காட்சியின் ரசிகை தா ஈஸ்டர்லின் திசையன் விலை, மரியே வாழ்க, உம் நாமம் வாழ்க. ரொம்ப 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 நன்றி ஈஸ்டர்லின் அம்மா. ரொம்ப அழகான பெயர். முன்னாடியே உங்கள் பெயரை குறித்து இப்படி ஒரு பேர் இந்த உலகத்தில் வைக்க முடியுமா? ஈஸ்டர்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது, ஈஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா பகுதியில் இருக்குது. நான் போனதில்லை, மேப்பில் பார்த்தேன், ஞாபகம் இருக்கு எனக்கு. அதனால் ஈஸ்டர்ன்ற ஒரு பேரை வச்சுருக்குறாங்க அவங்க அப்பா அம்மா, ஈஸ்டர்லின். அதனால் ஈஸ்டர் அன்றைக்கி தான் அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு தூரத்துக்கு மாதா தொலைக்காட்சியை காதல் செய்கின்ற ஒரு காதலியாக அழகான ஒரு கடிதம். உங்களது உணர்வுகள், உணர்ச்சிகள், நீங்கள் உங்கள் மனதில் எழுகின்ற அந்த அழகான உணர்வுகளை எல்லாம் அழகான ஒரு தமிழில் கவிதை நடையில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறீங்க. உண்மையிலே கேட்பதற்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதில் நீங்கள் சொல்கின்ற அத்தனை வார்த்தைகளும் உங்களது ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்ட சாட்சியமாக நான் பார்க்கிறேன். நான் தொடர்ந்து உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். ரொம்ப நிறைவாக இருந்தது கடிதங்கள், உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி. அதே போல் திருப்பலி, நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் பிறந்தநாள் திருப்பலி பார்த்துருப்பாங்க, சிறப்பு பாடல்கள் பார்த்து ரசிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து இன்ட்ரோவில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆனந்த கண்ணீராக வந்து சிறு துளி இது பண்ண, அது எந்த அளவுக்கு பெரும் மகிழ்ச்சி உங்களுடைய தொடர்ந்து இறைவன் வழிகாட்டி தாங்கி கொண்டிருப்பதையும், அதுவும் மக்களும் அவர்களுடைய வேண்டுதல்களாலும் பொருள் உதவிகளாலும் தாங்கி கொண்டிருக்காங்க. உங்களுடைய கண்ணீர்லேருந்து மகிழ்ச்சி வெளிப்பட்டது ஃபாதர். ஸோ கண்டிப்பாக இனி இது எங்கள் தொடர்ந்து ஜெபிப்பாங்க.
தொடர்ந்து அந்த ஜலஜாமா சொன்ன மாதிரி உலகம் முடியும் வரை இந்த மாதா தொலைக்காட்சி தாங்கப்படும். கண்டிப்பாக அது அவர்களுடைய உதவியினாலையும் ஜபத்தினாலும் அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படி சொல்லி வாழ்த்துறோம். அகைன் வாழ்த்துறோம். தொடர்ந்து இனிய எங்களுக்காக ஜெபிப்போம். போஸ்கோனுடைய நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி. உங்களுடைய அழகான அற்புதமான உற்சாகம் தருகின்ற எங்களை இன்னும் தாங்கி கொண்டே இருக்கின்ற அழகான வார்த்தைகளுக்கு மீண்டுமாய் எனதுமான சிரம் தாழ்ந்த நன்றி. அதனால் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக நம்ம ஜெபிக்கணும், ஆதரவு கொடுக்கணும். நீங்கள் தருகின்ற ஒவ்வொரு ஆதரவும் மாதா தொலைக்காட்சியுடைய எதிர்கால திட்டங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு 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 காரியமாக அது அமைந்திருக்கிறதுனால மாதா தொலைக்காட்சிக்கு எப்படியெல்லாம் உங்களால் இயலுமோ அப்படி நீங்கள் உதவி செய்ய முடியாது உங்களை அன்போடு அழைக்கிறேன். ரொம்ப எளிது. நிறைய பேர் இன்றைக்கி வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மொபைலில் மாதா டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஆன்லைனில் பொருட்கள் வாங்கி பழகி இருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் ஒரு பொருள் வாங்கினோம்னா அந்த பொருள் நீங்கள் வந்து பணம் கட்டிட்டீங்கன்னா, கட்டின பிறகு அந்த பொருள் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரணும்னா நீங்கள் உங்களுடைய விலாசத்தை அந்த ஆன்லைனில் நீங்கள் கொடுக்கலன்னா அது வராது, அது வேறு எங்கேயாவது போயிடும். அப்போ நீங்கள் விலாசங்களை, உங்களது பெயர், உங்களது விலாசம், உங்களது மொபைல் எண், உங்களுடைய இமெயில் ஐடி இதெல்லாம் நீங்கள் கொடுத்த பிறகு தான் நீங்கள் பணம் கட்ட முடியும். முதல்ல பொருளை புக் பண்ணுவீங்க, உங்களை பற்றிய அத்தனை விளக்கங்களும் கொடுப்பீங்க, அப்புறமேலு பணம் கட்டுவீங்க. அதே தான் நீங்கள் மொபைல் எடுத்துகிட்டு இதுதான் இந்த அடிப்படை இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி தான் ஏன்னா மாதா தொலைக்காட்சிக்கு யார் நன்கொடை கொடுத்தாலும் நான் பலதரை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் தருகின்ற நன்கொடை இன்னார் கொடுத்துருக்குறாங்கன்றது வந்து நாங்கள் அதை சரியாக பதிவு செய்யவில்லை என்றால் யாரென்று தெரியாமல் எங்களுக்கு வருகின்ற நன்கொடையினால் எங்களுக்கு 30% வரி இருக்கிறது. நீங்கள் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா 30 ரூபா நாங்கள் வரி கட்டிடுவோம். இது யாரும் தெரியாது. இந்த நன்கொடை யாரும் கண்டுபிடிக்க இயலாத ஒரு நன்கொடையாக இருந்தால் 30% வரி கட்ட வேண்டும். அதனால் நீங்களே அதை யோசிங்க. இதில் ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் எனக்கு ஒன்றும் தெரியல. பெரியவங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியாது. வீட்டில் வந்து கண்டிப்பாக எல்லா வீடுகளும் வீட்டுக்கு சுற்றிலையும் பார்த்திங்கன்னா 1ஆம் கிளாஸு 10ஆம் கிளாஸு கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அது வந்து ரொம்ப அத்துப்படி. அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும். எப்பா அந்த மாதா டிவியோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நன்கொடை நான் அனுப்பணும்யா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதனால் இதை நீங்கள் பின்பற்ற முடியாமல் அன்போடு வேண்டுகிறேன். மீண்டுமா உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்கு உங்களது அன்பையும் உங்களது ஜெபங்களையும் நீங்கள் வெளிப்படுத்த முடியாமல் அன்போடு வேண்டுகிறேன். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசாண்டவரே, இந்த நாளிலே மாதா தொலைக்காட்சி என்ற ஒரு மாபெரும் உம்முடைய கொடைக்காய் உழைத்து கொண்டிருக்கின்ற இதற்கு முன்னால் உழைத்த ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக நாளிலே எங்களுக்காக பல நிலைகளில் மாதா தொலைக்காட்சியுடைய இசை நிகழ்ச்சிகளுக்காக உதவி செய்து இன்றைக்கு உண்மையிலே வாழ்வதற்காக வந்திருக்கின்ற எங்களது பாசத்துக்குரிய பேராசிரியர் அன்பு சகோதரர் பிரிட்டோருடைய ஆண்மையை பாட்டிக்காக அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது ஆசிரியர் அந்த குடும்பத்திற்கு நீ நிறைவாக கொடுத்துடலும். அண்ணன் பிரிட்டோ அவர்களுக்கு நீ திளை பாட்சியை கொடுத்துடலும். இதே போன்று மாதா தொலைக்காட்சியுடைய தொடக்க நாளிலிருந்து இன்று வரை எங்களுக்கு உதவி செய்கின்ற பணி செய்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் உமது திருப்பாதத்தில் ஒப்படைக்கிறோம். உமது கனிவுள்ள கரங்களினால் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்தலும் வழி நடத்தியறலும். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் உமது பிரசன்னத்தை வெளிப்படுத்த முடியாமல் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கியத்தாயே, உமது பிள்ளைகள் இவர்களுக்காய் பரிந்து பேச முடியாமல் கெஞ்சி கேட்கிறோம். அம்மா, என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. என் அன்புள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்கள் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கிறதா சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இனி இதயங்களே, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.